நேற்றைய தினம் அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப்பும் பெஞ்சமின் நெத்தன்யாகும் சந்தித்து பேசுகிற போது பேசப்பட்ட மீண்டும் பேசுபொருளாக ஆகியிருக்கக்கூடிய விவகாரம் தான் காசாவினுடைய மக்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவது. இந்த பேச்சு தான் தற்போது சர்வதேசத்தில் ஒரு மிகப்பெரிய அழுத்தமான பேச்சாக மாறி இருக்கிறது. அரபு நாடுகள் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்திருந்த நிலையில மீண்டும் இந்த பேச்சை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கையிலே எடுத்திருக்கிறார்கள். இதுல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஐஸ் வைக்கிற ஒரு வேலையையும் பெஞ்சமின் நெத்தன்யாகு பார்த்தாரு. போய் சந்திக்கிற நேரத்தில் என்ன பண்ணாருன்னா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நேற்றைய தினம் காசா தொடர்பாகவும் மத்திய கிழக்கினுடைய பல விவகாரங்கள் தொடர்பாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கும் இடையில ஒரு முக்கியமான சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்புல பல விவகாரங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. தனித்தனி தலைப்புகளாக அந்த செய்திகள் பேசப்படுகிற அளவுக்கு ரொம்ப விரிவாகவே இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகளில் குறிப்பாக ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான வார் தொடர்பான பேச்சுக்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று மத்திய கிழக்கினுடைய விரிவான இராணுவ செயல் திட்டங்கள் தொடர்பான பேச்சுக்கள் பேசப்பட்டிருக்கிறது. காசாவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, அதை எப்படி நாங்கள் வரைமுறைக்கு கொண்டு வரப் போகிறோம் என்பது தொடர்பாக இருவரும் பேசியிருக்கிறார்கள். இதை தாண்டி அரபு நாடுகளுடைய நிலைப்பாடுகளும் இந்த இடத்திலே பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்க அதிபர் ஜனவரி 20ஆம் தேதி அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தேர்வானதுக்கு பிறகு பிப்ரவரி மாதம் காசா தொடர்பான ஒரு அறிவிப்பை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிடுகிறார். அது என்ன அறிவிப்புன்னா, காசாவை நாங்கள் மத்திய கிழக்கினுடைய ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்ற போகிறோம், காசாவை நாங்கள் கையகப்படுத்த போகிறோம், அது இஸ்ரேலுக்கும் கிடையாது, காசாவில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கிடையாது, காசாவை முழுவதுமாக நாங்கள் எடுக்க போகிறோம், அமெரிக்கா அந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வரப்போகுது, கொண்டு வந்தால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வார்கள் என்கிற கேள்விக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஜோர்டானுக்கும் அருகிலே இருக்கக்கூடிய ஈஜிப்டுக்கும் அவர்கள் அனுப்பப்படுவார்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தார். சொன்னதற்கு உடனடியாக ஈஜிப்டும் ஜோர்டானும் மறுப்புகளையும் வெளியிட்டிருந்தார்கள். அதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக பதில் வழங்கியிருந்தார். பதில் வழங்கும் போதும் என்ன சொன்னார்னா, ஜோர்டான் சும்மா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை எடுக்கிற போது அவர்களுக்கு தேவையான சில ஏற்பாடுகளை நாங்கள் அமெரிக்கா செய்து தருவதோடு காசாவினுடைய மக்களை எடுப்பதற்கு பகரமாக நாங்கள் நிறைய ஆயுத விநியோகத்தை உங்களுக்கு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், உங்களுக்கு தேவையான வெப்பனை நாங்கள் தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதே மாதிரி ஈஜிப்டுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஈஜிப்ட் மேலே இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் நாங்கள் நிவர்த்தி பண்ணுறோம், கடனை எல்லாம் கழிச்சு விடுறோம், உங்களுக்கும் தேவையான இராணுவ உற்பத்திகள் இராணுவ சார்ந்த தளபாடங்களை தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற ஆசை வார்த்தைகளை எல்லாம் பேசினார். அதற்கு பிறகு உடனடியாக கெய்ரோவில் அரபு நாடுகள் ஒன்று கூடி என்ன பண்ணாங்கன்னா, இதை நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது, மொத்தமாக நாங்கள் மறுதளிக்கிறோம் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக அதை ரிஜெக்ட் பண்ணினாங்க. பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் பின்வாங்கி இருந்தார் ஒரு மாதம் அளவுக்கு. அதுக்கு பிறகு என்ன சொன்னார்னா, இங்க இருக்கக்கூடிய மக்களை ஆப்பிரிக்காவினுடைய நாட்டுக்கு நாங்கள் குடியேற்றுவதற்கு திட்டமிட்டு வருகிறோம், பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஆப்பிரிக்காவினுடைய கூட்டமைப்பும் அதை உடனடியாக மறுத்துட்டாங்க. இப்படி காசாவில் இருக்கக்கூடியவங்களை வெளியேற்றுவது தொடர்பான பேச்சுக்களை டொனால்ட் ட்ரம்ப் கிளப்பி விட்டிருந்தது நமக்கெல்லாம் தெரியும். இந்த சூழல்ல தான் மீண்டும் யுத்தம் தொடர ஆரம்பித்து கடுமையான பிரச்சனைகளுக்குள்ளாகி ஈரான் இஸ்ரேல் வாராக மாறி இப்பொழுது ஓரளவுக்கு தணிந்திருக்கிறது. ஆனால் காசாவிலே யுத்தம் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கும் காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பாரிய ஒரு இழப்பை சந்தித்திருக்கிறார்கள். நம்முடைய இரவு அப்டேட்ல அது தொடர்பாக விரிவாக நம்ம பேச இருக்கிறோம். இந்த சூழல்ல நேற்றைய தினம் அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப்பும் பெஞ்சமின் நெத்தன்யாகும் சந்தித்து பேசுகிற போது பேசப்பட்ட மீண்டும் பேசுபொருளாக ஆகியிருக்கக்கூடிய விவகாரம் தான் காசாவினுடைய மக்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவது. ஏன்னா அங்கே இருந்து கொண்டு ஊடகங்களுக்கு பேசும்போது பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொல்றாருன்னா, காசாவில் இருக்கக்கூடியவங்க நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்படும், அவங்க நாட்டை விட்டு வெளியேறலாம், இருக்கிறதுனாலும் இருக்கலாம், ஆனால் காசாவை அமெரிக்கா கையகப்படுத்துவது தான் முறை என்கிற செய்திகளை அவர் நேற்று வெளியிட்டிருந்தது மட்டுமல்லாமல், சரி அவங்க எங்கே போவாங்க என்கிற கேள்விக்கு நாங்கள் சில நாடுகளோடு
பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னார். அந்த நாடுகள் ஆப்பிரிக்காவை சேர்ந்த நாடுகளா அல்லது ஈஜிப்டா அல்லது ஜோர்டானா, எந்த நாடுகள் என்பதை அவர் விவரமாக குறிப்பிடவில்லை. ஈவன் சிரியாவாக கூட அது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னா, சிரியாவினுடைய இப்போதைய அதிபர் அப்போதைய ISIS-இனுடைய லீடராக இருந்தவர். இந்த பயங்கரவாத அமைப்பு எப்படி தோற்றம் பெற்றது என்கிறது உலகத்துக்கே தெரியும். இன்னைக்கு அவர் ஆட்சியாளராக, ஜனநாயகத்தின் ஒரு பெரிய புரட்சியாளராக சர்வதேசம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்கா HTC மேலே, சிரியாவினுடைய தற்போதைய அதிபர் மேலே விதிக்கப்பட்டிருந்த தடையையும் தீவிரவாத பட்டியலில் இருந்து அவரையும் நீக்கி அவருடைய இயக்கத்தையும் நீக்கி அறிவிப்பெல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் சிரியாவுக்கு கூட இந்த மக்களை அனுப்புவதற்கான பேச்சுவார்த்தைகளை அவர்கள் நடத்தக்கூடும். நடத்தினால் அதை சிரியாவினுடைய அதிபர் தாராளமாக ஏற்றும் கொள்வார். காரணம் என்னன்னா, அவர் ஒரு கைப்பாவையாக, பொம்மையாகத்தான் தற்போது இருக்கிறாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். இந்த பேச்சு தான் தற்போது சர்வதேசத்தில் ஒரு மிகப்பெரிய அழுத்தமான பேச்சாக மாறி இருக்கிறது. அரபு நாடுகள் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்திருந்த நிலையில் மீண்டும் இந்த பேச்சை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கையிலே எடுத்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் நமக்கு தெரியும், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கும் இடையில ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை தோஹா கத்தாரிலே நடைபெற்று வருகிறது. அந்த பேச்சுவார்த்தைகளில் 2 தரப்போடும் கத்தார் என்று ஈஜிப்டை சேர்ந்த அதிகாரிகள் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. தோஹா கத்தாரில் ஒரே பில்டிங்கில் 2 தனித்தனியான அறைகளில் 2 சாராரும் இருக்கிறார்கள். இந்த 2 சாராரிடத்தில் தோஹா கத்தாரை சேர்ந்த அதிகாரிகளும் அதே போன்று ஈஜிப்டை சேர்ந்த அதிகாரிகளும் ஒரு முறை இஸ்ரேலோட பேசுவாங்க, பிறகு போய் இவங்களோட பேசுவாங்க, பிறகு இவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு போய் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. 2 பேரையுமே இந்த பின்னாடி தெரியுற மாதிரி ஒரே டேபிளில் வச்சு பேச்சுவார்த்தை நடத்தல. நேருக்கு நேரான சமாதான பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெறவில்லை. இதற்கு சொல்றது மறைமுக சமாதான பேச்சுக்கள். ஒரே பில்டிங்கில் தான் இருப்பாங்க, ஆனால் தனித்தனியாகத்தான் பேசுவாங்க. முழு விவரத்தை சொல்லுவாங்க, இவங்க போய் அவங்கள்ட்ட கேட்பாங்க, அவங்க போய் இவங்கள்ட்ட கேட்பாங்க. நடுவர்கள் இந்த நடுவில் நின்றுக்கிட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பேச்சுவார்த்தைகளில் 60 நாள் யுத்த நிறுத்தம் தொடர்பாக பேசப்படுகிறது. பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் முதல் நாளிலேயே சீஸ்ஃபயர் ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் டேயிலேயே நிரந்தர போர் நிறுத்தம் பற்றிய பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்கிற நிபந்தனையும் விதித்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு கோணம் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் காசா மக்களை மீண்டும் காசாவிலிருந்து வெளியேற்றுவது, அப்படி என்றால் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் அவர்களும் நாடு கடத்தப்பட வேண்டும். நாடு கடத்தப்படணும்னா அவன் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பானா? அப்படியான ஒரு கோரிக்கை அவங்க ஏற்றுக்குருவாங்களா? செத்தாலும் சாகுவோமே தவிர நாங்கள் நாட்டை விட்டு போக மாட்டோம்னு யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் நாட்டை விட்டு வெளியே போங்கன்னா சாத்தியமே கிடையாது. ஆனால் அந்த ஒரு விவகாரத்தை தற்போது டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் கையில் எடுத்திருக்கிறாரு, நெத்தன்யாகு மீண்டும் கையில் எடுத்திருக்கிறாரு. மறைமுக பேச்சுவார்த்தைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகளின் எதிர்காலம் எப்படி அமையப் போகிறது என்கிற கேள்விகளும் கண்ணுக்கு முன்னால் இல்லாமல் இல்லை. ஏன்னா 2 மாதம் யுத்தம் நிறுத்தம்னு மீண்டும் யுத்தம் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்பு தான் இவர்கள் காசாவினுடைய அப்பாவிகளை வெளியேற்றுவது தொடர்பாக பேசக்கூடிய விவகாரத்தில் நமக்கு கண்ணுக்கு முன்னால் தெரிய வருகிற விவகாரமாக இருக்கிற போது இதில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு ஐஸ் வைக்கிற ஒரு வேலையையும் பெஞ்சமின் நெத்தன்யாகு பார்த்தாரு. போய் சந்திக்கிற நேரத்தில் என்ன பண்ணாருன்னா, ஒரு லெட்டரை ஒரு கவரில் போட்டு என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் கையில் கொடுக்குறாரு. கையில் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய நாடு இஸ்ரேல் நொபேல் பரிசுக்கு உங்களை பரிந்துரைத்திருக்கிறது, நொபேல் கமிட்டிக்கு உங்களை பரிந்துரைத்திருக்கிறது. காரணம் என்னன்னா, நீங்கள் 3 விதமான யுத்தங்களை தற்போது நிறுத்தி இருக்கிறீர்கள். ஒன்று இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நிறுத்தி இருக்கிறீங்க, அதே போன்று காங்கோ ஜனநாயக குடியரசுக்கும் ருவாண்டாவுக்கும் இடையிலான யுத்தத்தை நிறுத்தி இருக்கிறீங்க, 3வது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான 12 நாள் யுத்தத்தை நிறுத்தி இருக்கிறீர்கள். இப்படி 3 யுத்தங்களை நிறுத்தியதற்காக சமாதானத்திற்கான நொபேல் பரிசு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரைத்திருக்கிறோம். எவராவது எந்த நாடுமே பரிந்துரைக்கலாம், இவருக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுங்க அப்படின்னு பரிந்துரைக்கலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த பரிசுகளை பொறுத்தவரையில் டொனால்ட் ட்ரம்புக்கு அது ஒரு பெரிய ஒரு விவகாரம் தான். நமக்கு நொபேல் பரிசு கிடைக்க போகுது அல்லது கிடைக்கலாம் என்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவர்கிட்ட இருக்கும், இல்லாமல் இல்லை. ஆனால் உலகத்துக்கே தெரியும் அதற்கு அவர் தகுதியானவரா இல்லையாங்கிறது தெரியுமாக இருக்கிற போது, அதுவும் இந்த டிஜிட்டல் யுகத்தில் அப்படியான ஒரு பரிசு அவருக்கு கிடைத்தாலும் அந்த பரிசினால் யாருக்கு என்ன பலன்? அவரே அவருடைய செல்வாக்கு இருக்கிற வரைக்கும் கொண்டாடி கொள்ள முடியும். அவர் ஜனாதிபதியாக இருக்கிற காலம் வரைக்கும் நொபேல் பரிசு எனக்கு கிடைச்சிருக்குது என்று கொண்டாடி கொள்ள முடியுமே தவிர, அவருடைய ஆட்சி காலம் பவர் இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் அதனுடைய பெருமதியும் இல்லாமல் போய்விடும் என்பது சாதாரணமான ஒரு நிகழ்வு தான். ஆனால் அவருக்கு அந்த ஐஸ் அவர் கொண்டு வச்சிருக்கிறார். நாங்கள் பரிந்துரைச்சிருக்கிறோம், ஏன்னா நாங்கள் அடி வாங்கி செத்துக்கிட்டு இருந்தோம், ஈரானில் போய் தேவைக்கில்லாமல் முட்டி மோதிக்கிட்டோம், எங்களை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க, எப்படியாவது எங்களை காப்பாற்றி விட்டியல்ல, அதுக்காக வேண்டி நொபேல் பரிசுக்கு பரிந்துரைச்சிருக்கிறோங்கிறது தான் அதனுடைய மறைமுக துணியாகவே நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான ஒரு சம்பவமும் அங்கே நடைபெற்றிருக்கிறது. எது எப்படி போனாலும்
காசாவினுடைய அப்பாவிகளை நிம்மதியாக இருக்க விடுவதற்கு அவர்கள் தயாரில்லை. இப்போ என்ன கேள்வி எழுதுன்னா, சவுதி அரேபியாவினுடைய 2-3 நாட்களுக்கு முன்பதான அறிவிப்பில் நாங்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை நம்புகிறோம், அவருக்கு தீர்வு தருவார் என்று அவங்க சொல்லியிருந்தாங்க. நமக்கு தெரியும் சவுதி அரேபியாவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன்னா 1000 பில்லியன் நமக்கு தலையை வெடிச்சிரும். அது யூஎஸ்டி. யுஏஇ இதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாங்க, கத்தார் இதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா 500 மில்லியன் ஒரு ஃப்ளைட்டையும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்கிறாங்க. இவ்வளவு அன்பளிப்புகள் எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகும் காசா மக்கள் காசாவிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்கிற ஒரு வார்த்தையை டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாருன்னா இவரை எப்படி இவங்க நம்ப போறாங்க? இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது? அடுத்த கட்டம் காசாவினுடைய எதிர்காலம் என்ன என்பதெல்லாம் என்ன கேட்டால் இறைவனுடைய கையில் மட்டும்தான் இருக்கிறது. நம்முடைய ஒரு மன அமைதியை உண்டாக்குகிற விவகாரம் என்னென்னா, அல்லாவிடத்தில் அழுது புலம்ப வேண்டும், அல்லாவிடத்தில் கையேந்த வேண்டும், அல்லாவிடத்திலேயே இதை ஒப்படைக்க வேண்டும். காசா மக்களுக்கான விடிவு நாம் வாழுகிற காலத்திலேயே கிடைக்க வேண்டும். அது ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான உரிமைகளும் சலுகைகளும் அவர்களுடைய பூமியில் கொடுக்கப்பட வேண்டும். அது அவர்களுடைய நாடுங்க. அந்த நாட்டுக்குள்ளே இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை தத்துக்குட்டி ஆட்டம் எடுத்து உருவாக்கிவிட்டு அவங்களுக்கு அந்த நாட்டை கொடுத்துரு, நாட்டுக்காரெல்லாம் நாட்டை விட்டு வெளியே போகுங்கிறது இந்த உலகத்தில் இதுக்கு பேர் ஜனநாயகம் என்கிற ஒரு வார்த்தையை அமெரிக்க அதிபர் பயன்படுத்துகிறார் என்றால் இதை எந்த விதமான ஜனநாயகத்தில் போய் சேர்க்க போகிறோங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது. எனவே தயவு செய்து இந்த இஸ்ரேலுக்காக கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இஸ்ரேலுக்காக தூக்கி பிடிச்சிக்கிட்டு தெரியக்கூடியவங்க முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, அப்பாவிகள் அங்கே கொல்லப்படுகிறார்கள், அப்பாவிகள் அங்கே அநியாயம் இழைக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய குழந்தை பிள்ளைகள் தான் அங்கே கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பாவிகளுக்கு ஆதரவாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, எதிரிகளாக மாறி நிற்காதீர்கள். இதில் மதம் இனம் குலம் பார்க்காதீங்க. யாராக இருந்தாலும் கொல்லப்படுகிறவர்கள் மரணிப்பவர்கள் உயிர்கள் என்பதை மாத்திரம் பாருங்கள் என்கிற கோரிக்கையோடு மேலதிக தகவல்களை இன்றைய நம்முடைய இரவு அப்டேட்ல ரஸ்மின் மயசி நியூஸ் என்கிற நம்முடைய சேனல்ல பார்க்க தவறாதீர்கள். வாஹ்ரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை சகோதர சகோதரிகளுக்கான 14 வீடுகளை அமைக்கிற ஒரு பணியை நம்ம செஞ்சு வர்றோம். நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்முடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு இந்த செய்திகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அவர்கள் தரக்கூடிய உதவியால் தான் இவ்வளவு நம்ம செஞ்சுருக்கிறோம். இப்பொழுது 5 வீடுகள் முழுவதுமாக தயாராகிவிட்டது அல்ஹம்துலில்லாஹ். இங்கே நீங்கள் பார்க்கலாம், டோட்டல் கம்ப்ளீட்டாக இந்த வீடுகளை நம்ம முடிச்சு வச்சுருக்கிறோம். இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே சரி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வீடுகள் எல்லாம் நீங்கள் தந்த உதவிகளை கொண்டு, இறைவனுக்காக நீங்கள் செய்த தான தர்மங்களை கொண்டு தான் செய்யப்பட்டிருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ்னு. முழுவதுமாக ஒரு வீட்டுக்கு தேவையான கிச்சன் பாத்ரூம் எல்லாமே முழுமைப்படுத்தப்பட்டதாக ஒரு வீட்டை தான் நம்ம செஞ்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு வீட்டை நம்ம முடிக்கிறதுக்கு இலங்கை பணத்தில் 25 லட்சங்கள் நமக்கு செலவாகி இருக்குது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி 5 வீடுகளை கட்டி இருக்கிறோம். இன்னும் 9 வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது. அதில் முதலாவது கட்டமாக ஒரு 3 வீடுகள் கட்டுவதற்குரிய இடமும் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த வீடுகள் கட்டுவதற்குரிய பணங்கள் அத்தனையும் சிறுக சிறுக உங்கள் வழியாக சேமிக்கப்பட்டது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நீங்கள் தந்த பணங்களில் இன்னும் எங்கள் கைவசம் கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்சம் பணம் இருக்கிறது இலங்கை பணத்தில். அதை வைத்து கொண்டு தான் அடுத்த 3 வீடுகளை கட்டுகிற அந்த பணியை நம்ம ஆரம்பிக்கிறோம். என்ன நம்பிக்கையில் ஆரம்பிக்கிறோம்னா, இறைவன் அருளால் மக்கள் உதவுவார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இதற்குரிய வரவு செலவு கணக்குகள் அத்தனையும் ப்ராப்பராக நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம். யாரும் அதை அந்த திறந்த புத்தகமாக அறிந்து கொள்ளுகிற விதமாகத்தான் அந்த ஏற்பாடுகள் எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம். எனவே நம்முடைய இந்த பணிகள் இறைவனுக்கானது, நம்முடைய இந்த பணிகள் மறுமைக்கானது, நம்முடைய இந்த பணிகள் மக்களுக்கானது. எனவே மக்களுக்கு செய்யக்கூடிய இந்த பணிகளால் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த பணிக்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். நம்ம அடுத்த வீடுகள் எங்கே கட்ட போகிற மீதி 3 வீடுகள்ங்கிறத போய் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே அங்கே 5 வீடுகள் கட்டியிருக்கிறோம் அல்லாஹ்வோட உதவியில். இப்போ இந்த பகுதியில் நம்ம 3 வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்டு நம்ம எடுத்திருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட 6 பர்ச் அளவுக்கு காணி இடம் கொடுக்குறோம் நம்ம. எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் இறைவனுடைய உதவியால். உங்களுடைய ஜக்காத்துக்கள் தான தர்மங்கள் சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும். ஆனால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும். வெளிநாடுகளிலிருந்து
சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலை என்று சொன்னால் அதில் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற போது அதுக்கு எப்படி நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும் என்கிற விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது, அஞ்சக்கூடாது. நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும், நமக்கு இல்லாமல் போயிருங்கிறதெல்லாம் கிடையாது. அல்லாஹு தஆலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். நமக்கு நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தருகிற பணம் பொது பணம், எனவே திருப்திகரமாக கட்டி கொடுத்துருவோம். ஏன்னா நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு, இது குறையாயிடுச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொருவரை நாடுகிறதை விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது கிடைச்சிட போகுது. எனவே அந்த விதத்தில் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதற்காக வாரி வழங்குங்கள். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக.